இன்னொரு 10 வருஷம் கழிச்சு இது மாதிரி ஒரு கிரைசிஸ் ஃப்ளோர்ல வந்து அசம்பிளில இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி தான் நம்மள பேக்கப் பண்ண போகுதுன்னு நினைச்சுதான் 2 கம்யூனிஸ்ட் ஒண்ணும் இல்ல 2 கம்யூனிஸ்ட் போஸ்டர் அப்பவே பேக்ரவுண்ட்ல வச்சிருக்காரு. அவங்க வெஜிடேரியன் சொல்றவங்க எல்லாமே மீன் சாப்பிடுவாங்க, பிராமின்ஸ் கூட மீன் சாப்பிடுவாங்க. அரிசி சாதம் ஹரியானாலையும் ராஜஸ்தான்லயும் வருஷத்துக்கு ஒரு நாள் கூட சாப்பிட மாட்டாங்க. நீங்க நம்பலாம் நம்பாட்டி போங்க. வெஸ்ட் பெங்கால்ல மீன் கல்யாண வீட்டுலாம் வந்துட்டு லிஸ்ட் போட்டாங்கன்னா, நல்ல காரியம்லாம் எழுதும்போது லிஸ்ட் போட்டாங்கன்னா எல்லாத்தோட மேல முதல்ல மீன் தான் எழுதுவாங்க. ஸோ 112ங்கிறது ரொம்ப எமர்ஜென்சி நம்பர், 100 விட இம்பார்ட்டன்ட். இந்த பையன் வந்து அங்க மாருதி சுசுகியோட சர்வீஸ் ஸ்டேஷன் பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்க. मारुति सर्विस स्टेशन है क्या? இந்த சீன்ல வந்து கேங்ஸ்டர் வந்து விஜய் பார்த்து சொல்லுவாங்க, தட் இஸ் பப்ளிக் வியூல, பப்ளிக் எல்லாம் நின்னுட்டு இருக்கோம், பப்ளிக்க சொல்லுவாங்க. அப்ப விஜய் என்ன சொல்லுவாருன்னா டவுன் டவுன் சொல்லுவாரு சொல்லுவாங்க. சோ இப்ப இங்கிலீஷ் மூவிஸ், ஹிந்தி மூவி, பாலிவுட் மூவிஸ் எல்லாத்துலயுமே அது வந்து டவுன் டவுன் சொல்லுவாங்க. அது என்ன சிக்னிபிகன்ஸ், அது என்ன அர்த்தம்? யூஸ்வலா இது எப்படின்னாக்க, இது யூஸ்வலா ஒரு பப்ளிக் பிளேஸ்ல யாராவது ரேண்டமா வந்து திடீர்னு ஒருத்தவங்க ஒரு சைக்கோவா இருப்பான். ஸ்டேட்ஸ்ல யூஎஸ் எல்லாம் பார்த்தா ஸ்கூல் சில்ட்ரன் வந்து சொல்றாங்க, அது மாதிரி சைக்கோவா இருப்பான். பாம்பே எல்லா ரயில்வே ஸ்டேஷன்ல வந்துட்டு சுட்டாங்க. அது மாதிரி ஒரு பப்ளிக்ல போயிட்டு யாரோ ஒருத்தவங்க டெரரிஸ்ட் யாரோ ஒருத்தவங்க ரேண்டமா சுடுறாங்க, ஒரு எய்ம் எடுக்காம ரேண்டமா சுடுறாங்க அப்படின்னா யூஸ்வலா அவங்களோட பொசிஷன் இப்படிதான் இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்க நின்றுகிட்டு இருந்தீங்கன்னாக்கா டார்கெட் உங்களோட டார்கெட் பெருசாயிடும். நான் 6 அடி உயரம், நீங்க 5 அடி உயரம் நின்றுகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 அடி உயரம் அவனுக்கு இருக்கும். சோ உங்க தலையில பார்த்து அவன் சுட்டா கூட நீங்க கழுத்துல போடும், நெஞ்சில போடும், இல்ல காலில் போடும், எங்கேயாவது போடும். ஆனா 6 அடிக்கு நிக்கிறீங்க. அதுவே நீங்க தூரத்துல ஒரு 10 அடிக்கு அந்த பக்கம் நிக்கும் போது படுத்துட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு டார்கெட் அவனுக்கு எவ்வளவு கிடைக்கும்? கீழே போயிடும். இல்ல இவ்வளவுதான் கிடைக்கும். தலையோட ஃப்ரண்ட் மட்டும் தான் கிடைக்கும். உடம்பு ஃபுல்லா உங்களுக்கு போனா டார்கெட் கிடைக்காது. அதனால உங்களுக்கு அந்த ஹிட் ஆகுறது கெட்டிங் ஹிட், நீங்க அந்த புல்லட் வாங்குற அந்த இது வந்துட்டு உங்களுக்கு பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மியா. நீங்க நிக்கும் போது உங்களுக்கு 100% அப்படின்னாக்கா படுத்திருக்கும் போது 2% தான் இருக்கும். அடிக்கிறது அப்போ சான்ஸ் ரொம்ப கம்மியாகுது. கம்மி. அது தரையில பார்த்து அடிக்கும் போது உங்களுக்கு அவ்வளவு ஏம் பண்ணி அடிக்க முடியாது. நிக்கும் போது ஈஸியா அடிக்கலாம். புல்லட் இப்படி போகும்போது நின்னுக்கிட்டு தான், இங்க நின்னாலும் ஒண்ணுதான், அங்க நின்னாலும் ஒண்ணுதான், அங்க நின்னாலும் ஒண்ணுதான். 5 அடி நின்னாலும் பியர்ஸ் ஆகும், 10 அடி நின்னாலும் பியர்ஸ் ஆகும், 15 நின்னாலும் பியர்ஸ் ஆகும். நிக்கும் போது எங்க இருந்தாலும் ஆகிட்டு தான் போகும். படுத்திருந்தா அங்கதான் உங்களுக்கு ஹிட் ஆனா ஆகும், கொஞ்சம் தள்ளி போனா ஹிட் ஆகாது. ஸோ அதனால யாருமே ஒரு நல்ல போலீஸ் ஆஃபீஸர் ட்ரைனிங்ல பண்ணிட்டு போனவங்க, மிலிட்ரியில் இருக்கிறவங்க போலீஸ் ஆஃபீஸர் அந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ்ல இது மாதிரி நடந்ததுன்னா அவங்க பப்ளிக் உடனே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. மற்ற சேவ் பண்றதுக்காக டவுன் அப்படின்னாங்க. டவுன்னா எல்லாமே கீழே அப்படியே படுத்துட்டோம்னாக்கா சுடும் போது சுடுறவனுக்கு அந்த டார்கெட் சைஸ் கம்மியாகும். புல்லட் நம்ம உடம்புல படுறோட பர்சன்டேஜ் அது ரொம்ப கம்மியாகும், ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மியாகும். அதுக்காக தான் விஜய் சொல்றாரு. அது 2 தடவை கத்துவார் விஜய் படத்துல பாத்தீங்கன்னாக்கா, டவுன் டவுன் சொல்லுவாங்க. அதுதான் அது காரணம். இந்த சீன்ல பாத்தீங்கன்னா விஜய் வந்து பொண்ணோட டூருக்கு போறாங்கன்னு நினைக்கிறேன். சோ பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுட்டு இருப்பாங்க. சோ பின்னாடி வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட சிம்பிள்லாம் இருக்கும். சோ அது என்ன சிக்னிபிகன்ஸ்? சோ இது பாத்தீங்கன்னா தெரிய படத்துல தான் விஜய் அவர் ஸ்கூல்ல சின்ன அந்த 2nd ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைய அவர் ஸ்கூல் ட்ரிப் கூட்டு போவாங்க. அதை வந்து விடுறதுக்காக வருவாரு. பஸ் ஸ்டாப்ல இருந்து நிப்பாரு அந்த பஸ் வர்றதுக்காக. அப்ப நின்று பேசிட்டு இருக்கும்போது சொல்லுவாரு, கையை நீட்டாத அப்படின்னு குழந்தை சொல்லும், நீட்டு வேணும், தலையை நீட்டாதுன்னு நீட்டு வேணும்னு சொல்லி விளையாட்டு பண்ணி காட்டிட்டு இருக்கோம். பத்திரமா போகணும் சரியா? அந்த சீன் நடந்துட்டு இருக்கும்போது பேக் டிராப்ல பஸ் ஸ்டாப்ல அந்த பேக் டிராப்ல பாத்தீங்கன்னா இந்த போஸ்டர் எல்லாம் ஒட்டி இருக்கும். அது நல்லா உத்து பாருங்க. போஸ்டர்ல ஒரு 2-3 போஸ்டர் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட அந்த அருவாள் சுத்தியில் அதெல்லாம் போட்டு. சோ அது வந்துட்டு ஒரு ஏன்னாக்கா இந்த சீன் நடக்கிற இடம் வந்துட்டு கேரளா கதை பிரகாரம். சோ கேரளான்னு காட்டும் போது டைரக்டர் வாஸ் வெரி பர்டிகுலர். கேரளான்னு நம்ம காட்டும் போது கேரளாக்கு பேக் டிராப்ல என்ன இருக்குன்னு சொல்லி he wanted to show very particular அப்படின்னு சொல்லி அதை காட்டும் போது he took that much pain. அது பின்னாடி அந்த போஸ்ட்ல ஒரு அருவாள் சுத்தி எல்லாம் இருக்கணும், கம்யூனிஸ்ட் பார்ட்டியை காட்டணும்னு காட்டிருக்கு. அதுக்காக நான் காட்டினேன். கேரளால மட்டும் இல்ல, கம்யூனிசம் பார்ட்டி வந்து ரொம்ப ஸ்ட்ராங் வந்து வெஸ்ட் பெங்கால்ல கூட இல்ல. ஆமா, இதை சொல்லும் போது இன்னொரு ஞாபகம் வருது. வெஸ்ட் பெங்காலும் கேரளாவும் இந்தியாவில் இருக்கிற 2 ஸ்டேட் இதுல மட்டும் இல்ல, கட்சியில மட்டும் இல்ல, எக்கச்சக்கமா சிமிலாரிட்டிஸ். அது ஆச்சரியமான விஷயம். அது ரொம்ப பேர் எப்படி வியூவர்ஸ் பாத்தீங்களா தெரியாது. ரொம்ப ஃபர்ஸ்ட் நான் வர முதல்ல பார்ட்டி கம்யூனிஸ்ட் பார்ட்டி பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால்லாம் ஜோதி பாஸ் இருக்கும்போது 20-25 வருஷம் ஆட்சி செஞ்சாரு. கேரளாலையும் எவ்வளவு நாள் கம்யூனிஸ்ட் பார்ட்டி அடிக்கடி ஆட்சிக்கு வருதுன்னு எல்லாருக்குமே தெரியும். சோ மத்த ஸ்டேட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் கட்சிக்கு வந்துட்டு சாலிடா ஓட்டு போட்டா கூட வெஸ்ட் பெங்காலும் கேரளா மட்டும் தனியா கம்யூனிஸ்ட் பார்ட்டி மட்டும் எலெக்ஷன்ல ஜெயிக்க வச்சிருக்கோம் லோக்சபா எலெக்ஷன்ல. அது 2 பேருக்கும் எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு தெரியாது. அது இல்லாம ஃபுட்பாலை பொறுத்த வரைக்கும் பார்த்தா வெஸ்ட் பெங்கால்ல எந்த அளவுக்கு பைத்தியமோ அதே அளவுக்கு பைத்தியம் ஃபெனாட்டிக்ஸ் உங்களுக்கு கேரளாலயும் இருப்பாங்க. இன்னொரு சிமிலாரிட்டி சொல்றேன், நீங்க சொன்ன எனக்கு ஞாபகம் வருது. ஃபிஷ் 2 பேரும் வந்து ஃபிஷ் பீரியட். எக்ஸாக்ட்லி.
அதான் சொல்லுங்க, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஒன்னு, ரெண்டுக்கு சிமிலாரிட்டி. அதுக்கடுத்து நான் சொன்ன ரைஸ், நார்த் இந்தியாவில் பார்த்தா 90% எல்லாமே 3 வேளையும் ரொட்டி தான் சாப்பிடுவாங்க, கோதுமாவில் செஞ்ச சப்பாத்தி ரொட்டி தான் சாப்பிடுவாங்க. ஆனா வெஸ்ட் பெங்கால் மட்டும் அந்த பக்கம் நார்த்ல ரைஸ் அதிகமா சாப்பிடுவாங்க. அப்கோர்ஸ் பக்கத்துல ஒரிசாவும் ஓரளவுக்கு சாப்பிடுவாங்க. வெஸ்ட் பெங்கால் எந்த அளவுக்கு ரைஸ் விரும்புறாங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கேரளாலையும் ரைஸ் சாப்பிடுவாங்க. இது இல்லாம மேடம் கரெக்டா சொன்ன மாதிரி நார்த் இந்தியாவில் எப்பவுமே ஹரியானா, ராஜஸ்தான் பொறுத்தவரைக்கும் பாக்குறேன், அவங்க வருஷத்துக்கு ஒரு தடவை கீர் அப்படின்னு பாயசம், அப்ப மட்டும்தான் அரிசி யூஸ் பண்ணுவாங்க. வருஷத்துல 365 நாளும் 3 வேளையும் அவங்க ரொட்டி தான் சாப்பிடுவாங்க. அது என்ன கூட இருக்காது, கையிலேயே மாவு பிசைஞ்சு கையிலேயே தட்டி ஃபிளேம் அனல்ல அப்படி நேரா போட்டு ரொட்டி எடுப்பாங்க. நீங்க டூரிஸ்ட் வரும்போது கூட பஸ்ல பாத்துருக்கலாம், அவங்க ஓரத்துல நின்று ஒரு ஸ்டவ் மட்டும் பத்த வச்சு மாவை, கோதுமை மாவை கையில பிசைஞ்சு கையிலேயே தட்டி அதை போட்டு தணல்ல போட்டு எடுப்பாங்க, சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க 3 வேளையும் ரொட்டி சாப்பிடுவாங்க. அரிசி சாதம் ஹரியானாலையும் ராஜஸ்தான்லயும் வருஷத்துக்கு ஒரு நாள் கூட சாப்பிட மாட்டாங்க. நீங்க நம்பாட்டி போங்க. வெஸ்ட் பெங்கால்ல மீன் கல்யாண வீட்டுலாம் வந்துட்டு லிஸ்ட் போட்டாங்கன்னா, நல்ல காரியம்லாம் லிஸ்ட் போட்டாங்கன்னா எல்லாத்தோட மேல முதல்ல மீன் தான் எழுதுவாங்க. தெரியுமான்னு தெரியல உங்களுக்கு. நம்ம சவுத்துல பாத்தீங்கன்னா மஞ்சள் அப்படி எழுதிதான் லிஸ்ட் போடுவோம். கல்யாண வீட்டுக்கு ஒரு நம்ம சமையல் ஐட்டம் வாங்கணும்னாக்க லிஸ்ட் எழுதுனாக்க மேல முதல்ல ஆரம்பிக்கும் மஞ்சள் எழுதிதான் பை டிஃபால்ட் மற்றெல்லாம் லிஸ்ட் போடுவோம். அரிசி விலை வேணும், அது வேணும், இது வேணும்ட்டு. ஆனா வெஸ்ட் பெங்கால்ல மேல லிஸ்ட் எடுத்தோன்னா ஃபிஷ்ன்னு எழுதுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க வெஜிடேரியன் சொல்றவங்க எல்லாமே மீன் சாப்பிடுவாங்க. பிராமின்ஸ் கூட மீன் சாப்பிடுவாங்க வெஸ்ட் பெங்கால். அது ஒரு பியூட்டி. அந்த அளவுக்கு அவங்க எந்த அளவுக்கு மீன் ஃபிஷ் அவங்க வைத்தியமோ அதே அளவுக்கு இங்க பாத்தீங்கன்னா கேரளாலையும் அவங்க மீன் பிரியர்கள். அதனால இது எல்லாத்துலயுமே அது எப்படின்னு தெரியாது. கேரளா இருக்கிறது இந்த பக்கம் உங்களுக்கு எந்த பக்கம், வெஸ்ட் கோஸ்ட், சவுத் மோஸ்ட், அது இருக்கிறது ரைட் கோஸ்ட், ஈஸ்ட் மோஸ்ட் ஆல்மோஸ்ட். அப்படி இருக்கும்போது ரெண்டுத்துலயும் இந்த சிமிலாரிட்டி எங்க இருந்து வருது. அது மாதிரி படம், சினிமா சத்யஜித் ரே அங்க, இங்க அடூர் கோபால், இவங்க 2 பேரும் எடுத்த ஆர்ட் பிலிம் இண்டிவிஜுவல் ஆஸ் டைரக்டர், இவங்க எடுத்த அளவுக்கு ஆர்ட் பிலிம்ஸ் இந்தியால ஒரு டிஃபரெண்டா இருக்கும். ஆமா, அந்த அளவுக்கு ஆர்ட் ஃபிலிம் எடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ் ஃபிலிம்ல ஏதாவது ஆர்ட் ஃபிலிம்னு நீங்க எது நினைச்சீங்களோ வியூவர்ஸ் சொல்லுங்க, நாங்களே கேட்டுக்கிறோம். தமிழ் ஃபிலிம்ல என்னென்ன ஆர்ட் ஃபிலிம் வந்துருக்குது டைட்டிலோட சொல்லுங்க, முடிஞ்சா நாங்களும் கேட்டுக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு எதுவும் வந்த மாதிரி தெரியல. கடைசியா துரை எடுத்ததோ ஒரு 1-2 படம் சொல்லுவாங்க, ஞாபகம் இல்லை, பசி அப்படி ஏதோ ஒரு 1-2 படம் சொல்லுவாங்க, எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஆர்ட் ஃபிலிம் சொல்லி கடைசியா என்னென்ன ஃபிலிம் வந்து தெரியாது. வியூவர்ஸ் தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க. தமிழ் ஃபிலிம்ல ஆர்ட் ஃபிலிம்னு நினைச்சு நீங்க எதெல்லாம் சொல்றீங்க ஒரு லிஸ்ட் போட்டு விடுங்க, நான் ஏத்துக்கிறேன். அதர்வைஸ் மலையாளத்திலையும் பெங்காலிலையும் அவங்க எடுத்த அளவுக்கு ஆர்ட் ஃபிலிம் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் வேற எந்த லாங்குவேஜ்லையும் எப்பவும் எடுக்கப்பட்டது இல்லை. இதுதான் உண்மை. விஜய் படத்துல அட்லி வந்துட்டு கேரளால சீன் நடக்கிறதுனால விஜய் சாருக்கு பின்னாடி அந்த பஸ் ஸ்டாப்ல கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட அந்த 2 போஸ்டர் வச்சிருக்காரு. அந்த அருவாள் போட்ட, அந்த அருவாள் சிம்பிள் போட்ட கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட அந்த 2 போஸ்டர் வச்சிருக்காரு. அதனாலதான் உங்களுக்கு அப்பயே ஒரு 2016 10 years பேக் கம்யூனிஸ்ட் பார்ட்டி நம்மள பேக்கப் பண்ணுவாங்கன்னு நினைச்சு பேக்ரவுண்ட்ல வச்சிருக்காரு. நீங்க சொல்றது எந்த அளவுக்கு தெரியல, ஏன்னா சிம்பாலிக்கா பார்த்தா நீங்க சொல்றது கரெக்ட் தான். விஜய் சார் 10 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் நினைச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். இன்னொரு 10 வருஷம் கழிச்சு இது மாதிரி ஒரு கிரைசிஸ் ஃப்ளோர்ல வந்த அசம்பிளில இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி தான் நம்மள பேக்கப் பண்ண போது நினைச்சுதான் 2 கம்யூனிஸ்ட், ஒண்ணும் இல்ல 2 கம்யூனிஸ்ட் போஸ்டர் அப்பவே பேக்ரவுண்ட்ல வச்சிருக்காரு. அது அட்லியோட விஷுவலைஸ் பண்ணாரா இல்ல விஜய் சார் விஷுவலைஸ் பண்ணாரா நமக்கு தெரியல. விஜய் சார் சொன்னா நல்லா இருக்கும். இந்த சீன்ல பாத்தீங்கன்னா பிரபு ஸ்டேஷனுக்கு விசிட் பண்ணுவாரு. பிரபு வந்து ஒரு சீனியர் போலீஸ் ஆபீசர். சோ அங்க இருக்கிற கான்ஸ்டபிள் கிட்ட சொல்லுவாரு, என்னது இது, ஒரு பிரச்சனைனா 100க்கு போன் பண்ணுவாங்க, ஆனா 100 எனக்கு போன் பண்றாங்க, என்னது இது, என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்பாரு. ஆமா, அதாவது ஒரு பிரச்சனைனா 100க்கு கால் வரும். இப்ப 100ல இருந்து கால் வந்திருக்கு, ஒரு ஏசி செத்து போயிருக்கு. தெரிய படத்துல பாத்தீங்கன்னா விஜய் வந்துட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு அங்க ரொம்ப அராஜகமா நடக்கிற ஒரு இன்ஸ்பெக்டரை சாவடிச்சு கட்டி தொங்க விட்டு போயிடுவாரு. அது காணாம போயிருக்கும். விஜய் வந்துட்டு மர்மமான முறையில வந்து அடிச்சு சாவடிச்சு போயிடுவாரு. அப்போ அங்கே கான்ஸ்டபிள் மட்டும்தான் விட்னஸை பார்க்கறது. அப்போ சீனியர் ஆஃபீஸர் பிரபு ஸ்டேஷனை விசிட் பண்ணுவார். அப்போ அங்கே கான்ஸ்டபிள் சொல்லுவார், என்னையா இது பப்ளிக் ஏதாவது எமர்ஜென்சினா 100க்கு ஃபோன் பண்ணுவாங்க, ஆனால் இன்னைக்கு பார்த்தா 100ல இருந்தே எனக்கு ஃபோன் வருது, என்னையா கொடுமை இது அப்படின்னு பிரபு சொல்லுவாரு. அதாவது ஒரு பிரச்சனைனா 100க்கு கால் வரும், இப்போ 100ல இருந்து கால் வந்திருக்கு, ஒரு ஏசி செத்து போயிருக்கு. கேட்கறது கொஞ்சம் காமெடியா இருக்கும். இருந்தாலும் நான் வியூவர்ஸ் எதுக்காக சொல்ல வந்தேனாக்கா, இந்த 100ங்கிற நம்பர் எல்லாத்துக்குமே தெரியும். உங்களுக்கு 100 நம்பர் பண்ணா உங்களுக்கு போலீஸுக்கு போகணும்னு சொல்லி எல்லாத்துக்கும் தெரியும். இது எதுக்கு நான் பண்றேன்னாக்கா, பப்ளிக் 100 அப்படிங்கறது வந்துட்டு ஒரு எமர்ஜென்சி நம்பர், போலீஸ்க்கு தெரியும். 101 ஃபயருக்கு, 102 ஆம்புலன்ஸ், இந்த மாதிரி எல்லாம் தெரியும் உங்களுக்கு. சோ இதெல்லாம் இல்லாம லேட்டஸ்டா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுதுன்னு தெரியுமான்னு தெரியல பப்ளிக். 112 அப்படின்னு ஒரு நம்பர், 112 112 ஒன்னு இருக்கு. இது வந்துட்டு எமர்ஜென்சி நம்பர். இது பண்ணோம்னாக்கா நீங்க என்ன சொல்றீங்களோ அந்த கண்டென்ட் வச்சு ஆட்டோமேட்டிக்கா அதை டைவர்ட் பண்ணும். உங்களுக்கு ஆம்புலன்ஸ் வேணுமா, போலீஸ் வேணுமா, இல்ல ஃபயர் வேணுமா, இல்ல வேற ஏதாவது ரெஸ்கியூ ஆபரேஷன் வேணுமா அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோல்ல முடிஞ்சு உங்களுக்கு செக்ரிகேட் பண்ணி சொல்லும். சோ இது வந்துட்டு இன்னும் சிம்பிளிஃபைடு. 100னா that will go only to police. அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த 112 பண்ணா நீங்க என்னன்னு சொன்னா போதும். யாருக்கு சொல்லணுங்கிறத that will decide other side.
அவங்க டிசைட் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா அது அவங்களுக்கு அனுப்பிச்சிடும். போலீஸ் தேவைன்னா போலீஸ் அனுப்பும், ஃபயர் சர்வீஸ் ஃபயர் சர்வீஸ் அனுப்பும், ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் அனுப்பும். ஸோ 112ங்கிறது ரொம்ப எமர்ஜென்சி நம்பர், 100 விட இம்பார்ட்டன்ட். ஓகே, நான் திருப்பி சொல்லிடுறேன், 100ஓட 112ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் 100 ஒன்லி போலீஸ்க்கு போகும். இப்ப 112 நீங்க டயல் பண்ணா அந்தந்த என்னென்ன சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி, ஃபயர்னா ஃபயருக்கு போகணும், ஆம்புலன்ஸ்னா ஆம்புலன்ஸ் போகணும், இல்லைன்னா வேற ஏதாவது நம்ம புகாரை கேட்ட பிறகு அதுவே புகார் கேட்ட உடனே அதுவே டைவர்ட் பண்ணி அனுப்பிச்சிடும். அந்தந்த ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஆக்ஷன் எடுக்கிற அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடும். சோ வியூவர்ஸ்க்கு சொல்லணும் 112 நான் வச்சுக்கோங்க. விஜய் வந்து மகேந்திரன் கிட்ட சொல்லுவாங்க, புள்ள வந்து கிரிமினல் ஆறதுக்கோ கெட்டவன் ஆறதுக்கோ காரணம் ஒரு அப்பா வளர்க்கறது தான். சோ வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அப்பா வளர்க்கறதுக்கு தான் ஒரு பையன் கெட்டவன் ஆறதுக்கு காரணமா இல்ல நல்லவனா இருக்கிறதுக்கு காரணமா, அப்படி அது கரெக்டா? அவனுங்களை ஒழுங்கா வளர்க்க தெரியாத அவனுங்களோட அப்பனுங்க தான் முக்கிய. இது சீனை தெரியல நீங்க சொல்ற மாதிரி. ஆல்மோஸ்ட் கடைசி சீனு மகேந்திரன் தான் வில்லன். இதுல அவன் பையன் ஏற்கனவே கிரிமினலா இருந்துட்டு விஜய் சாவடிச்சுட்டு இருப்பாப்ல. அப்ப விஜய் அவங்க அப்பாட்டு சொல்லலாம், உன் பையன் வந்துட்டு பெரிய கிரிமினல் ஆகி போலீஸ் அடி வாங்கி செத்தது காரணம் அவன் பண்ண அந்த தப்பான செய்கை தான். ஒரு பையன் வந்துட்டு நல்லவனா வருது கெட்டவனா வர்றதுக்கும் அவங்க அப்பா வளர்க்குற முறையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாப்ல விஜய். அவங்க அப்பா வளர்க்குற முறையில தான் இருக்குது, நீ அப்பாவா அது மாதிரி தோத்து போயிட்ட அப்படின்னு. அவனுங்களை ஒழுங்கா வளர்க்க தெரியாத அவனுங்களோட அப்பனுங்க தான் முக்கிய. இது நீங்க கேட்குற கேள்வி பாத்தீங்கன்னாக்கா, ஒரு குழந்தை பிறந்துட்டா அந்த குழந்தையோட கேரக்டர் உண்மையிலே அவங்க அப்பா வளர்க்கறது தான் இருக்குதா அப்படின்னாக்கா அதுல வந்துட்டு 100% கிடையாது. அந்த காலத்துல எம்ஜிஆர் படம் கூட ஒரு பாட்டு வந்திருக்குது, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவதும் தீயவராவதும் யார் கையில, தாயின் வளர்ப்பிலே அப்படின்னு வரும். அது எம்ஜிஆர் பாட்டுல அது மாதிரி வரும். குழந்தை பிறக்கும் போது அது வர்ற கேரக்டர் பார்ட் ஆஃப் தட், அதுல 100னாக்கா ஒரு 30% ஜெனட்டிக்கா கூட வரதுக்கு இருக்குது. உண்மையிலே அப்பா பெரிய கிரிமினல் மைண்டா இருக்கிறவன், கிரிமினல் இன்டென்ட், பெரிய ஒரு எப்படி சொல்றது, ஒரு சொசைட்டில மோசமான ஒரு மனோபாவம், சைக்கோ அது மாதிரிலாம் இருந்தா மேபி அது ஜெனட்டிக்கா குழந்தைக்கு வர வாய்ப்பு இருக்கு. அப்பாவோ அம்மாவோ அது மாதிரி இருந்தா டிசீஸ் மட்டும் கிடையாது, அவங்களோட குணமும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படி ஒரு நல்ல ஆக்டர் வந்துட்டு அவங்களோட பசங்க நல்ல ஆக்டரா வராங்க, ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் ஒரு வரைகிறவங்க வந்துட்டு நல்ல ஆர்டிஸ்டா வராங்க, நல்ல பாடகர் அவங்க பையன் நல்ல பாடகரா வராங்க, அந்த மாதிரி இருக்குது. அது மாதிரி கெட்ட குணமும் அது கேரக்டர் அதுவும் உங்களுக்கு இன்னெரிட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு 30%. அது மாதிரி இன்னொரு 30% பாத்தீங்கன்னாக்கா 33% பாத்தீங்கன்னாக்கா அவங்க அம்மா அப்பா வளர்க்கறது, இந்த பாட்டுல வர மாதிரி விஜய் சொல்ற மாதிரி அவங்க அம்மா அப்பா வளர்க்கறதுல இருக்குது. இது இல்லாம ரொம்ப முக்கியமானது அவங்க வளர்ற அந்த அட்மாஸ்பியர், அந்த சொசைட்டி, அந்த கிளாஸ்ல காலேஜ்ல அந்த சொசைட்டில அந்த சமூகத்துல அவன் மற்றவங்களால எப்படி அவன் பார்க்கப்படுறான் வளர்க்கப்படுறான், அவங்களோட பிஹேவியர் என்னமோ அதை வச்சு அவனுக்கு மாறும். ஏன்னா ஃப்ரெண்டுன்னு ஒன்று ஆகிட்டா வியூவர்ஸ் சொல்றேன், உங்களுக்கு உங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ கிளாஸ்லயோ காலேஜ்லயோ வெளியிலயோ ஒர்க் ஸ்பேஸ்லயோ ஒருத்தன் ஃப்ரெண்டுன்னு ஆகிட்டா ஃப்ரெண்டு தான். ஃப்ரெண்ட் ஆகிட்ட பிறகு கெட்ட ஃப்ரெண்டு நல்ல ஃப்ரெண்டு கிடையாது. ஸோ யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஒருத்தர் நீங்க ஃப்ரெண்ட் ஆகுறீங்கன்னாக்கா அதுக்கு முன்னே அவங்க கெட்ட ஃப்ரெண்டா நல்ல ஃப்ரெண்டா அதுக்கு முன்னாடி நீங்க யோசிக்கணும். ஃப்ரெண்ட் ஆக்கிட்ட பிறகு நல்ல ஃப்ரெண்டா கெட்ட ஃப்ரெண்ட் நீங்க யோசிக்க முடியாது. உங்க பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க இவங்களோட சேராது இவன் கெட்ட ஃப்ரெண்டு, இவனோட சேர நல்ல ஃப்ரெண்ட் பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஆனா ஆஸ் எ சைல்டு நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்டுன்னா ஃப்ரெண்டு தான். ஃப்ரெண்ட் ஆகிட்ட பிறகு நல்ல ஃப்ரெண்டு கெட்ட ஃப்ரெண்ட் கிடையாது. அதனால கெட்ட ஃப்ரெண்டை சேர்ந்தீங்கன்னாக்கா கெட்டு போயிடுவீங்க, நல்ல ஃப்ரெண்டை சேர்ந்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க. அதனால பிஃபோர் செலக்டிங் ஃப்ரெண்டு யூ ஹேவ் டு டிசைட் இவன் நல்லவனா கெட்டவனா, அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் ஆகுங்க. ஃப்ரெண்ட் ஆக்கிட்ட பிறகு யூ கான்ட் டிசைட். அதுக்காக சொல்ல வந்தேன். ஸோ இதுல விஜய் சார் சொல்றது ஓரளவுக்கு உண்மை, 1/3 உண்மை, மிச்சம் 2/3 நான் சொன்ன மாதிரி மிச்சம் 2 கேரக்டர் இருக்கு. இல்ல நான் சில பேர் பார்த்திருக்கேன், இப்ப வந்து வீட்லயே வளராம ஹாஸ்டல்ல வளர்றாங்கல்ல, சோ அந்த பேரண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸோட இல்ல அந்த சிப்ளிங்ஸோட ஒரு கனெக்ட் இல்லாம வளர்றாங்கல்ல, அப்ப வந்து அவங்களோட கேரக்டர் டோட்டல் டிஃபரெண்டா இருக்கும். அதான் நான் சொன்னேன்ல 1/3. அப்ப ஒன்லி அந்த ஃப்ரெண்ட்ஸோட இன்வால்வ்மென்ட் தான் நிறைய வரும். கரெக்ட். நான் சொன்னேன்ல 1/3 ஜெனட்டிக், 1/3 உங்களுக்கு பேரண்ட்ஸ் வளர்க்கறது, மிச்சம் ஒரு 1/3 இது உங்களுக்கு சர்க்கம்ஸ்டன்ஸ். இப்ப நீங்க சொல்லும் போது பாத்தீங்கன்னா அந்த பேரண்ட்ஸுக்கு நான் 1/3 கொடுத்தேன் பாத்தீங்களா, அதுவும் சேர்ந்து அங்க போயிடும். அப்ப என்ன 1/3 ஜெனட்டிக், மிச்சம் 2/3 ஸ்கூலுக்கு போயிடும். பேரண்ட் நடுவில் வரவே மாட்டாங்க, 2/3 அங்க போயிடும். அவ்வளவுதான், மொத்தத்தில் இவ்வளவுதான். இது ஃபைனல் சீன். இதுல பாத்தீங்கன்னா விஜய் வந்து பைக்ல பொண்ணை கூட்டிட்டு அந்த கோல்டான ஏரியாக்கு போயிட்டு ஸ்னோ ஹில்ஸ்ல போயிட்டு இருக்காரு. அது என்ன ஏரியா
இது மறுபடியும் அதே தான் தெரிய படத்துல விஜய் வந்துட்டு எப்பவுமே லோ ப்ரொஃபைல் மெயின்டைன் பண்ணு சொல்லிட்டு அவுட் ஆஃப் சைட் பப்ளிக்ல இருந்து தூரம் போகணும்னு சொல்லிட்டு போயிட்டு தான் இருப்பாரு. முதல்ல கேரளாவில் தங்கி இருப்பாரு, அப்புறம் மறுபடியும் எக்ஸ்பிரஸ் ஆன உடனே லே லடாக் போயிடுவாரு. இது லே லடாக்ல எடுத்தது தான் அது. அப்போ வந்துட்டு ஜம்மு காஷ்மீர் ஒரு பார்ட், இப்போ தனியாக யூடி ஆயிடுச்சு. அது லடாக்ல ஒரு மோட்டார் சைக்கிள்ல பொண்ணோட போறாரு. அதனாலதான் அந்த பனி பிரதேசம் காட்டுறாங்க. இதை பார்க்கும்போது என்ன ஞாபகம் இருந்துச்சுனாக்கா, இந்த லடாக் இந்த ரோடு இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வேர்ல்ட்ல ஹையஸ்ட் மோட்டாரபிள் ரோடு. ஓ ஓகே, அது அப்படிதான் போடுவாங்க. Okay. the world's highest motorable road ஓகே அப்படின்னா இதுதான். ஓகே, இத பார்த்த உடனே எனக்கு என்ன ஞாபகம் இருக்குன்னா, ஒரு 20-25 இயர்ஸ் பேக் ஒரு ஆட், மாருதி சுசுகியோட ஆட். அது ஒருத்தர் வந்து ஜிப்சில போயிட்டு இருப்பாரு, அப்ப லடாக் அங்க Okay. அந்த அப்ப ஒரு ஆடு மேய்க்கிற பையன் கிட்ட வந்து ஒரு நம்பிக்கையே இல்லாம கேட்பாரு, இங்க ஏதாவது சர்வீஸ் ஸ்டேஷன் இருக்கான்னு. அப்ப அவர் அந்த பையன் வந்து அங்க மாருதி சுசுகியோட சர்வீஸ் ஸ்டேஷன் பாயிண்ட் அவுட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். मारुति सर्विस स्टेशन है क्या? அது ரொம்ப நல்லா இருக்கும். அது வண்டி கெட்டு ரிப்பேர் ஆயிடும். ரிப்பேர் ஆயிடும் அவங்க அந்த இடத்துல ஹை ஆல்டிடியூட்ல ஏதோ சர்வீஸ் ஸ்டேஷன் இருக்குமா தெரியாது. ஆமா, அதெல்லாம் நம்பிக்கை இல்லாம கேட்பாரு. நம்பிக்கை இல்லாம தான் கேட்பாரு. ஆமா, நல்ல ஆட். ஆமா, மாருதி சோ நீங்க சொல்றதும் அதுவும் கோயின்சைட் ஆகுது. coincide. அது ரொம்ப நம்பிக்கை இல்லாம கேட்பான். அது ஆடு பார்க்கும்போது எனக்கு ஞாபகம் வந்துச்சு நீங்க சொன்ன உடனே. அது ரொம்ப நம்பிக்கை இல்லாம கேட்பான். இதற்கு போய் சர்வீஸ் ஸ்டேஷன் ஹாய்க்கியா அப்படின்னு சொல்லி தனவாட்டா கேட்பான். இல்லன்னு சொல்ல போறான்னு நினைச்சு அந்த பையன் அப்படின்ட்டு பின்னாடி கை காட்டுவான். பார்த்தா அது ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. பார்த்தா மாருதி சர்வீஸ் ஸ்டேஷன் போட்டுருவோம். मारुति सर्विस स्टेशन है क्या? அப்போ மாருதியோட ஆடு வரும், வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் மோட்டாரபிள் ரோடு அப்படின்னு போட்டு அது மாருதி ஆடு வரும். அந்த இடத்துக்கு பேர் போடுவாங்க, வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் மோட்டாரபிள் ரோடு அப்படின்னு போட்டு காட்டுவாங்க. சோ எனக்கு அதை பார்த்தா ஞாபகம் வந்துச்சு. சோ இது அந்த இடத்துல தான் விஜய் அவர் பொண்ணோட அது லாஸ்ட் ரைடு போயிட்டு இருக்கு.